நான் உங்கள் பார்சிவல். இந்த வாரம் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம கடையில் இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். ஸோ எப்பயும் போல நம்ம வந்துட்டு கேட்டோன்லேருந்து ஆரம்பிக்கலாம். என்னென்னே தெரில, இந்த வாரம் வந்துட்டு கேட்டோன் அப்டேட்ஸ் தான் நம்ம கடையில் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அதனால் வழக்கம் போல் அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, வேட்டையன். இந்த படம் வந்துட்டு இறங்குறதுக்கு இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இன்றைக்கி இதுலேருந்து 10 நாள் ஓகே, அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு அவங்க அஃபிஷியலாக ஒரு சம்பவத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ரன் டைம் எவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கருத்து கணிப்பில் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 2 hours and 43 minutes இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தெரியலங்க, 2 hours 47 minutesல அவங்க எந்த மாதிரி கண்டென்ட்டை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ரீசெண்டாக வந்துட்டு இந்த படத்துக்கான ப்ரிவியூ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் கூட நல்லா இருந்துச்சுங்க. அந்த அது வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் அளவுக்கு இல்லைன்னாலும் ஓகே நல்லா இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் கண்டிப்பாக வந்தானே ஆகணும். ட்ரெய்லர் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 2 அதாவது நாளைக்கு நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லரில் வந்து பார்த்துடலாம். கரெக்டாக எந்த டைம் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல, மோஸ்ட்டாக வந்துட்டு 6:30 இல்லைனா 7:30 அந்த மோஸ்ட்டாக 6:30 நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துடலாம். நாளைக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்து நான் அதை வந்துட்டு ஒரு பிரேக் டவுன் போடுறேன். எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தளபதி 69 இந்த படத்துக்கான கேஸ்டிங் வந்துட்டு இப்போ ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்துட்டு இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு. இப்போ கரண்டாக வந்தது இது லீக்கா இல்லைன்னா வந்துட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டானு தெரியல. ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வந்துட்டு கிடையாது. மஞ்சு வாரியர் இருக்காங்க தெரியுமா, மனசிலாய்வு பாட்டில் கூட ஒரு ஹை பிச் சாங் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ தளபதி 69 வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. மோஸ்ட்டாக இது வந்துட்டு நடக்க சான்ஸ் இருக்குது. தளபதியோட கடைசி படம்னு வேறு சொல்கிறாங்க. நிறைய பேர் பெரிய நடிகர் பட்டாளத்தை உள்ளவங்க நினச்சா கூட இறக்கலாம். நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்கள், ஆனால் தரமான சம்பவத்தை பண்ணி கொடுத்துருப்போங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக இது வந்துட்டு உண்மையாக இருந்தது அப்படின்னா அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க சீக்கிரமே விடுவாங்க. அண்ட் இதில் வந்துட்டு ஸ்ரீலீலா இருக்கிறதாவும் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர்ஜே பாலாஜி சார் வந்துட்டு ரொம்ப நாளாக என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நான் வந்துட்டு அந்த கதையை தளபதி கிட்ட கூட சொல்லிட்டேன். அவங்களும் வந்துட்டு கதை நல்லா இருக்குது, நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னு தெரியல. நம்ம தளபதி 69க்கு அப்புறமா அவர் வந்துட்டு படம் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு வேறு சொல்லிட்டாரு. டேரக்டர் வேறு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அர்ஜுனூத்னு. இப்போ அந்த கதை என்னாச்சு அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியல. ஆனால் இப்போ வந்துட்டு அதை பற்றி அங்கே இங்கேன்னு அலசு அடிப்பட்டு தாறுமாறான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த கதை அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக வந்துட்டு நம்ம சூர்யா சார்கிட்டே வந்திருக்கு. ஸோ இப்போ கரண்டாக சூர்யா சார் என்ன படத்தில் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னா, சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்துட்டு இவரை வச்சு இப்போ ஆட் பண்ணிருக்காரு. இப்போ அந்த படம் முக்கால்வாசி ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட கிளிம்ஸ் கூட விட்டுருந்தாங்க, ஒரு 2 கிளிம்ஸ் கிட்ட வந்துருச்சு. என்ன தெரிஞ்சு இப்போ வந்துட்டு சூர்யா சார் ஆர்ஜே பாலாஜியோட கதைக்கு வந்துட்டு க்ரீன் லைட் கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்ன தெரிஞ்சு சூர்யா 44 அந்த படம் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கிறத நான் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் வந்துட்டு அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்துட்டு இப்போ கரெக்டாக சூர்யா 44 அவர் வந்துட்டு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் இது முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகிருக்காரு. ஜெயம் ரவி கூட ஒரு ப்ராஜெக்ட் அவர் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறதா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் கார்த்திக் சுப்ராஜும் ஜெயம் ரவியும் சேர்ந்து இது வரைக்கும் படம் பண்ணது மாதிரி எனக்கு எங்கேயும் தெரியல. ஆமாம், பண்ணதில்லைங்க, நான் சொல்கிறேன். பார்ப்போம், இவங்க 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு இடையில வேறு ஜெயம் ரவி சார் வேறு அவரோட ஆஃபீஸை வந்துட்டு மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. அவரோட கதை வேறு இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம். தளபதி 69 இந்த படத்துக்கான ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கெல்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு இன்சைடர் தான் யாராவது லீக் பண்ண உண்டு. இது வந்துட்டு மோஸ்ட்டாக எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆகும். பர்டிகுலர் எந்த டேட்டும் அவங்க சொல்ல. அண்டு இது வந்துட்டு வர டிசம்பர் எண்ட் டைம் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அதுக்கப்புறம் பொங்கல் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போஸ்டரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் அந்த மாதிரி விடுவாங்க. இப்போ அதுக்கான பிரின்சிபல் ஃபோட்டோ ஷூட்டிங் எல்லாம் வந்துட்டு அக்டோபர் இந்த மாதம் அங்கங்கே வச்சு சம்பவத்தை எடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு டிசம்பர் 31 அதாவது நியூ இயருக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நைட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை நீங்கள் பார்த்துடலாம். செகண்ட் லுக் வந்துட்டு நியூ இயர் அன்னைக்கு, அதாவது ஜனவரி 1 கண்டினியூஸாக 2 நாள் நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்டர் பார்த்துடலாங்க. அண்டு இன்னொன்று என்னன்னா அடுத்த மாதமே ஓகே, அதாவது February 14. இந்த February 14 வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்குங்க, ஏதோ ஒரு டே எனக்கு தெரியல, நமக்கு அது முக்கியமும் இல்லை. அன்னைக்கு நீங்கள் தளபதி 69 படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்டுடலாம். ஏப்பா நிறுத்தி கொஞ்சம் தரமாக பண்ணி போடுப்பா, கடைசி படம் வேறு எங்களுக்கு கைவிட்றாது. சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு தரமான அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த அப்டேட்டுக்கு எந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் இந்த போஸ்டருக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். எஸ்ஜே சூர்யா சார் வந்துட்டு வதந்தி அப்படிங்கிற ஒரு சீரீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சீரீஸில் வெலோனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல.
அவங்க தான் இது. இவங்களோட பேர் வந்துட்டு சந்தனா. இப்போ ரீசெண்டாக கூட லப்பர் பந்து அந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயினாக நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கரண்டாக நான் வந்துட்டு இந்த அப்டேட்டை பார்த்தேன். இந்த அப்டேட்டை வந்துட்டு நான் பார்த்தோன்னே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்துட்டு கமலஹாசனோட தக் லைஃப் படம் இப்போ வந்துட்டு ஷூட்டிங் கரண்டாக போயிட்டு இருக்கு. அந்த படத்தில் வந்துட்டு இவங்க நடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அது கிடையாதுங்க. இவங்க வந்து அந்த படத்தில் ஒரு மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏதோ தரமான ஏதோ சம்பவம் பண்ணுறீங்க, சிறப்பாக செஞ்சா சரி. டைம் கிடைச்சு அப்படின்னா இவர் நடித்த எல்லா படத்தையுமே வந்துட்டு ஒரு கப்பை செக் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்துட்டு தரமாக இருக்கு. போர், அப்புறம் வந்துட்டு வெள்ளைப்பூக்கள், ஒரு நாள் கூத்து, பேச்சு, இந்த படம் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் வந்துட்டு கிளைமேக்ஸ் வேற பங்கமாக இருக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. மாரி செல்வராஜ் சார் வந்துட்டு வாழை இந்த படத்தோட ரிலீஸ் வந்துட்டு இப்போ கரண்டாக நடந்துருச்சு. படம் வேற மாசா இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம துருவிக்ரம் சார் வச்சுட்டு ஒரு படம் வந்துட்டு இப்போ கரண்டாக ஷூட்டிங் போய் அதை முடிச்சிச்சுன்னு தோணுது. அதுக்கப்புறமா யார் வச்சு டேரக்ட் பண்ண போறாங்கிறது வந்துட்டு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, நான் வந்துட்டு தனுஷ் சார் வச்சு அவர் டேரக்ட் பண்ண போகிறது, அதாவது கர்ணனுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் 2 பேரும் மறுபடியும் ஜாயின் ஆகுறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் தான். அண்ட் இது வந்துட்டு ஏகப்பட்ட ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதனாலலாம் ரொம்பவே டைம் எடுக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கரண்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ண கூட கரெக்டாக 1.5 இயர்ஸ் ஆகும் இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்து முடிக்கிறதுக்கு. ஸோ ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கனால கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு குவாலிட்டியான கனெக்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். மெய்யழகன் இந்த படம் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு போன மாதம் 27ஆம் தேதி, செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கரண்டாக இதில் வந்துட்டு என்ன அப்டேட் அப்படின்னா இந்த படத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷத்தை வந்துட்டு ட்ரிம் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் வேறு ஏதாவது சீன் அதில் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணாங்களா அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ செகண்ட் ஆஃபில் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு அவங்க ட்ரிம் பண்ணி எடுத்ததா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு என்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ட்ரிம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா யாராவது வந்துட்டு முதல்ல இருந்ததையும் நீங்கள் வந்துட்டு ரெண்டாவது இருந்ததையும் வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ பாதி என்ன இருக்காரு, அவரே இந்த விஷயத்தை வந்துட்டு இறங்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா இப்போ ரீசனாக வந்துட்டு கடைசி உலக போர் இந்த படம் வந்துட்டு மாசம் இருந்துச்சுக்க நான் சொல்கிறேன். எல்லாமே வந்துட்டு நம்ம ஆதி என்ன தான் இந்த படத்தை முக்கால்வாசி வேலையும் பார்த்துருக்காரு. சிறப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த படத்துலேருந்து பார்ட் 2 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்துட்டு ரூமர் அப்படி இப்படின்னு சொல்ல தேவையில்லை. இப்போ பாதி அண்ணாவை இறங்கி வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பார்ட் 2 இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்டாக இப்போ வந்துட்டு அவங்க அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையில் வந்துட்டு இப்போ உடனே இறங்கிட்டாங்க. இப்போ சம்பவமே என்ன அப்படின்னா இதோட பிளாட் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே வந்துட்டு அவங்க சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹியூமன் வெர்சஸ் ஏஐ தான் இதோட மேஜர் கான்செப்ட். நான் வந்துட்டு இன்னும் பார்ட் 1 பார்க்கல. ஸோ பார்ட் 2 வந்துட்டு ஹியூமன் வெர்சஸ் ஏஐ இதை மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சங்கர் சார் கிட்ட வேல்பரி அப்படிங்கிற ஒரு கதையோட ரைட்ஸ் இருக்கு. இப்போ கரண்டாக அவர் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா விக்ரம் சார் அண்ட் ஆல்சோ வந்துட்டு சூர்யா சார் இவங்க 2 பேருமே வச்சுட்டு இந்த கதையை எடுக்கலாம். கிட்டத்தட்ட 3 பார்ட் இந்த படத்தை வந்துட்டு கண்டினியூஸாக கொண்டு போகலாம். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப நாளாவது பாகுபலி மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒன்று கொண்டு வாங்கப்பா. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் இது வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சூர்யா சார் அண்ட் ஆல்சோ விக்ரம் சார் இவங்க 2 பேருமோட காம்போ வந்துட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. வந்தால் நல்லா இருக்கும். எங்கடா அந்த எல்லோ சாரி அந்த மாதிரி இப்போ தக் லைஃப் படத்துலையுமே வந்துட்டு த்ரிஷா மேமை வச்சுட்டு ஒரு சரியான குத்துப்பாட்டுக்கு ஒரு டான்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்லேயே மறக்க மாட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சரியான பாட்டு இருக்கான். இந்த பாட்டுக்கான ஷூட் வந்துட்டு கரண்டாக இந்த வாரத்தில் இந்த பாட்டுக்கான ஷூட் வந்துட்டு போய் எடுத்து முடிச்சிருவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வெயிட் பண்ணுறப்பா. நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி காம்போ எல்லாம் வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு கரெக்டாக இந்த காம்போ நடக்குதுங்க. என்ன விஷயம் அப்படின்னா நம்ம அட்லி வந்துட்டு இப்போ கரண்டாக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நடிக்க போகிற 2 ஹீரோ யார் அப்படின்னா சல்மான் கான் அண்ட் ஆல்சோ வந்துட்டு கமலஹாசன் சார். இவங்க 2 பேருமே இதில் வந்துட்டு ஒரு மல்டி ஸ்டாராக நடிக்க போகிறாங்க. இதில் வந்துட்டு மியூசிக் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் தான் சம்பவமே இருக்குது. அனிருத்துங்க. அப்பா சல்மான் கான்லாம் வச்சுட்டு நான் வந்துட்டு இது வரைக்கும் அனிருத் மியூசிக் போட்டு நான் பார்த்ததே இல்லை. இந்த காம்போ மட்டும் ஒரு செமையாக இருக்குங்க. இதில் வேற என்னங்க இருக்குது, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்துட்டே ரொம்ப நாளாகுது. நான் வெயிட் பண்ணுறேங்க. இந்த இது வந்துட்டு நான் போடுறேன். இதுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா டோலிவுட், பாலிவுட் அண்ட் ஆல்சோ மாலிவுட் சைட்லாம் போனோம் அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு தான் புரியலையா இல்லை வந்துட்டு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கான்னு தெரியல. தேவருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பிரசாந்த் நீல் அவரோட டேரக்ஷனில் தான் வந்துட்டு இப்போ நம்ம என்டிஆர் சார் நடிக்க போகிறதா இப்போ வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆஃபீஸுக்காக மட்டுமே மைத்ரி வந்துட்டு கிட்டத்தட்ட 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி 10 கோடி? ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு புதுசாக தான் இருக்குது. பிரசாந்த் நீல் சார் வந்துட்டு இது வரைக்கும் என்டிஆர் சார் வச்சுட்டு எந்த படம் எடுத்த மாதிரி இல்லை. ஸோ இந்த காம்போக்கு வேண்டி நான் வெயிட் பண்ணுறப்பா. நீங்கள் இந்த காம்போக்கு வேண்டி எவ்வளோ வெயிட் பண்ணீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. காந்தார் 2 இது வந்துட்டு ஆல்ரெடி கன்ஃபார்மான ஒரு படம் தான். இப்போ இது வந்துட்டு ஷூட்டிங் வந்துட்டு கரண்டாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ என்ன தெரிஞ்சு ஓரளவு முடிய போகிற நிலைமையில தான் இருக்குன்னு தோணுது. இதோட பொட்டன்ஷியலை பற்றி இப்போ பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ ப்ரீக்வல் ஸ்டோரியில் வந்துட்டு ரிஷப் ஷெட்டிக்கு மோகன்லால் வந்துட்டு ஃபாதராக அதாவது அப்பாவாக நடித்த ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வெயிட் பண்ணுறேங்க, நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ரெக்க சித்திரம் இந்த படத்துக்கான செகண்ட் லுக் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்கு பற்றி நான் நம்ம சேனலில் போட்ட மாதிரி இல்லை. ஸோ வந்துட்டு தேவைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். படத்தில் வந்துட்டு ஆசிஃப் அலி, அன்சுர் ராஜன் இருக்காங்க. நான் வந்துட்டு அன்சுர் ராஜனுக்கு ஒரு பெரிய ஃபேனுங்க. மனோஜ் கே ஜெயன் டேரக்டர் யார் அப்படின்னா ஜோஃபின் இந்த ப்ரீஸ்ட் படம் எடுத்தாங்கல்ல அந்த டேரக்டர் தான். ஸோ வந்துட்டு எப்படி இருந்தாலும் இந்த படம் இந்த வருஷம் எண்டுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பூஷன் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போது. இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்துட்டு செலக்ட் ஆன ஒரு படம் தான் வந்துட்டு கல்கி. இப்போ கிடச்சிருக்க அப்டேட் படி இந்த படத்தை வந்துட்டு அங்கே ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. என்னைக்கெல்லாம் அப்படின்னா வந்துட்டு அக்டோபர் 8 அண்ட் ஆல்சோ 9 அந்த ஊரில் வந்துட்டு யாராவது இருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. சரி, அப்போது அவ்வளோதான் அப்டேட்டு. இனிமேல் ஏதாவது அப்டேட் கிடச்சி அப்படின்னா நான் வந்துட்டு இந்த சேனலில் போடுறேன். சரி, கடையை மூடுறதுக்கான டைம் வந்துருச்சு. நான் தான் உங்கள் பாசிபிள் போயிட்டு வரேன்.